வணக்கம். பிரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி. கொடுங்கையூர் திருவீதி அம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை வியாசர்பாடி அருகே கொடுங்கையூரில் புகழ்பெற்ற திருவீதி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் புதிதாக அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் கட்டப்பட்டு அதன் கட்டுமான பணிகள் முடிவடைந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கிராம பெரியவர்கள், ஆலய நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் முன்னதாக மங்கள இசை, விக்னேஸ்வர ஆராதனம், வாஸ்து சாந்தி, மூலமந்திரங்கள், ஆதி ஹோமங்கள், கோபூஜை, சாந்தி ஹோமம் ஆகிய யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது யாகசாலையிலிருந்து ஆலய நிர்வாகிகள் முன்னிலையில் புறப்பட்டு ஆலய விமான கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய குழுவினர், ஸ்ரீ திருவீதி அம்மன் ஆலய திருப்பணி குழுவினர்கள், விழா குழுவினர்கள், கொடுங்கையூர் நண்பர்கள் குழு, ஸ்ரீ திருவீதி அம்மன் மகளிர் குழு மற்றும் கொடுங்கையூர் மக்கள் நலசேவை சங்கம் உள்ளிட்ட கொடுங்கையூர் பகுதி வாழ் மக்கள் பக்த கோஷங்களுடன் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவினை தொடர்ந்து வருகை தந்த அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் ஆலயத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. அப்படி போய் காற்று வரும் அது சொன்ன காற்று அப்படி தெரியுது சாமி இல்லைங்க சாமி என்ன லைட்டாக
ஆ